என்ன லேட் ஆகுதே? வாயை மட்டும் சும்மா இருங்க. எப்பவும் போலதான் லூஸ் மாதிரி. தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு இப்படி சும்மா இருந்தா அப்படி சட்டு புட்டு விஷயத்தை பேசி முடிச்சாதானே நாங்க ஊருக்கு கிளம்பி போறதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் இருங்கண்ணே, பொண்ணோட அப்பா ஏதோ வேலையா வெளியில போயிருக்காரு போல இருக்கு. அவர் வந்துட்டோம். அட என்னமா நீ, அவர் ஒருத்தருக்காக நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பாத்தீங்களாமா, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றது நம்ம? இந்த பாருங்க மச்சான், இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிங்க. மாமா எப்படி வராம இருக்க போறதில்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயத்தை வச்சுக்கலாம். சரியா? என்ன தம்பி, அப்பா எப்பதான் வருவாரு? அதோ இப்ப வந்துருவாரு. அது எப்படி? அப்ப இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மாமா, அவங்க தான் வந்துருவான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்களேன். அது எப்படி? நிச்சயதார்த்தத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் கிளம்ப வேண்டாமா? ஏன் தம்பி, அப்படி எங்க தான் போயிருக்காரு அப்பா? அது ஒரு முக்கியமான வேலை. அது எப்படி? பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை விட அப்படியே முக்கியமான வேலை. மாமா, அதான் முக்கியமான வேலைன்னு சொல்றாங்கல்ல. நீ சும்மா இருப்பா. ஏன் தம்பி, அப்படி என்ன முக்கியமான வேலை? அது வந்து என்ன சொல்லிக்காம போயிட்டாரா? இல்ல, சொல்லிட்டு தான் போனாரு. அப்ப என்ன வேலைன்னு சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்தை விட அப்படி முக்கியமான வேலை என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏங்க காத்து இருக்கிறதுல ஒரு அர்த்தம் வேணும்லங்க. சொல்லுங்க, என்ன வேலையா போயிருக்காரு? அவங்க பணக்காரங்க, ரகசியமா செய்ய வேண்டிய வேலை 1000 இருக்கும். அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரிப்பா, என்ன வேலைன்னு சொல்ல வேணாம். எங்க போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு சொல்லலாம்ல. வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு ஊருக்கு போறவங்கள ஊருக்கு அனுப்புவோம்ல. அது எங்கன்னா இல்ல இல்ல, அவரு இங்க பக்கத்துல தாங்க போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. சரிம்மா, பக்கத்துல எங்க? அப்பா, அவர் எங்க போயிருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது அதானே? அண்ணே, அதனால என்ன இப்போ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, உங்களுக்காக காத்திருக்காங்க. சீக்கிரமா வாங்கன்னு போன் பண்ணி சொன்னா வந்துட போறாரு. அவ்வளவுதானே? ஆமாங்க, சம்பந்திக்கு போன் பண்ணி தகவலை சொல்லுங்க, அவர் வந்துருவாரு. என்னங்க பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? போட போட வர சொல்லுங்க. அது இல்லங்க, அப்பா போற அவசரத்துல போனை எடுத்துட்டு போக மறந்துட்டார் போல இருக்கு. சுத்தம். அப்பா தகவல் சொல்றதுக்கும் வழி இல்ல. ஏங்க என்னங்க இது? எங்க போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு ஒண்ணுமே தெரியாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது நாங்க? சார், சூப் ரெடி, கொடுத்துடலாங்களா? ரெடி ஆயிடுச்சா? நீங்க போய் கொண்டு வாங்க. ஓகே சார். துரை, சூப்பு கொடுத்து அப்பா வரைக்கும் எல்லாரும் சமையல். ஓகேண்ணா. இதோ இப்ப வந்துருங்க. அப்பா இப்ப வந்துருவாரு. சூப்பு சாப்பிட்டுட்டு இருங்க, அதுக்குள்ள வந்துருவாரு. அது எப்படி? ஏங்க, நாங்க என்ன நிச்சயம் பண்ணிட்டு போக வந்தோமா, இல்ல சூப்பு குடிச்சிட்டு போக வந்தோமா? மாமா, அட இரு மாப்ள, காத்திருக்கிறது ஒரு கணக்கு இல்லையா? சார், சூப் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். மாமா கண்டிப்பா இப்போ வந்துருவாரு. ஏங்க சும்மா சூப்பு சூப்பு சொல்லாதீங்க. என்ன சூப்பை பார்க்காதவா நாங்க? சூப்பு குடிக்க வழி இல்லாம தான் ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கோமா? சூப்பை குடிச்சு வெயிட் பண்ண மாட்டேன் அவர் வந்துருவாங்க. என்னங்க நிச்சயம்? ஏங்க அவர் யார்கிட்டயும் சொல்லிக்காம போனதை பார்த்தா திரும்பி வர அபிப்பிராயத்தோட போனமா தெரிஞ்சு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இல்லங்க, எனக்கு சரியாவே தோணலங்க. ஏமா தங்கச்சி, என்ன இப்படி ஒரு இடத்துல சம்மந்தம் பேசிருக்க? உன்னோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு பொருளை அப்பா சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சார், என்னமோ ஒரு எதிர்பாராத வேலை வந்துச்சுன்னு மாமா கொஞ்சம் அவசரமா போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு சார். அட இல்லங்க, நடந்து வச்சு பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு போச்சுங்க.
அட சும்மா இரு மாப்பிள. பொண்ணோட அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரும்போது முன்னாடி நீ எல்லாரையும் வர வைக்கணும். இவன் நேரம் காணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குடும்பம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். கரெக்ட் தம்பி. தங்கச்சி அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு முன்னாடியே சொல்லிச்சு. நான் கூட நிறைய சொன்னேன். மாப்பிள்ள தான் கேட்க மாட்டேன்டாப்ல. பாத்தியா மாப்பிள்ள, இந்த குடும்பம் என்ன லட்சத்துல இருக்குன்னு. யோ மாமா, வாயை மூட்டு பேசாம இரு. அட என்ன மாப்பிள, எங்க எகறணுமோ அங்க எகறாம எங்க கிட்ட எகறிட்டு இருக்கீங்க? பொண்ணோட அப்பாவை காணா, எங்க போனாலும் ஒண்ணுமே புரியல. நாங்க அத பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எங்க மேல கோபப்படுறீங்க. ஐயோ நான் ராதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, பேசிக்கலாம். சொல்றத கேளு. என்னதுங்க பேசிக்கிறது? இங்க பாரு மாப்பிள, ஒரு குடும்பத்துல சம்மந்தம் பண்ணும்போது அந்த குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா கண்ணு மணி தெரியாம சம்மந்தம் பண்றதா? பாத்தீங்களா என்ன லெவல்ல வந்து நிக்கிறாங்க? தராதரம் தெரியாத குடும்பமா இருக்கு போல இருக்கு. பாருங்க, நீங்க அனாவசியமா பேசுறீங்க. யாரு இங்க தராதரம் தெரியாத குடும்பம்? நீங்க தாங்க, வேற யாரு? கல்யாணம் பிடிக்காம பொண்ணு ஓடி போறத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பையன் ஓடி போறத பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பொண்ணோட அப்பா ஓடி போறத இங்க தாங்க பாக்குறேன். இப்படிப்பட்ட குடும்பத்தை தராதரம் தெரியாத குடும்பம் சொல்லிருக்க கூடாது, தரங்கட்ட குடும்பம் சொல்லிருக்கணும். எங்க குடும்பத்தை பத்தி மரியாதை இல்லாம பேசுற, அடிச்சு மண்டைய உடைச்சு விடுவோம். பாத்துக்க, ஒழுங்கு மரியாதையா பேசியா. முதல்ல நீ மரியாதை பேசு. நாங்க பொய்யாவா சொல்லிட்டோம், இங்க நடந்தத வச்சுதான் சொல்றோம். ஏங்க இது இவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? மாமா வெளியே போயிருக்காரு, அவ்வளவுதானே? அது எப்படி வெளியே போயிட்டாரு நீங்க சொல்றீங்க? ஓடி போயிட்டாருன்னு சொல்லுங்க, அதான் சரியா இருக்கும். கரெக்ட்னே. அந்த ஆள் சபையில எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க கூச்சப்பட்டு ஓடிதான் போயிட்டாரு. என்னங்க நிறுத்துங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க மாமாக்கு சபையில நிக்கிறதுக்கு என்னங்க கூச்சம்? சும்மா ஆத்திரத்துல ஏதாவது ஒண்ணு உளராதீங்க. உளரலங்க, உண்மையதான் சொல்றேன். உங்க மாமாவுக்கு 2 பொண்டாட்டி 2 குடும்பம் இருக்குது, உண்மைதானே? ஆமா உண்மைதான். ஆனா அதை எதையும் நாங்க மறைக்கலையே. நாங்க சம்பந்தம் பேசும்போதே இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஓடி போன உங்க மாமாவுக்கு 2 குடும்பம் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா எந்த குடும்பம் ஒரிஜினல் குடும்பங்கிறது எங்களுக்கு தெரியாத விஷயமாச்சே. ஏங்க, நீங்க என்ன கல்வெட்டு ஆய்வாளரா? இந்த ஆராய்ச்சி எல்லாம் இப்ப எதுக்குங்க உங்களுக்கு? எது ஒரிஜினல் குடும்பம், எது 2வது குடும்பம்ங்கறத பத்தி சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்காரங்களே கவலைப்படாதப்ப நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அருணாச்சல சாரோட வம்ச வரலாறு எழுத போறீங்களா? அருணாச்சலத்துல வம்ச வரலாறுல நாட்டடிக்கிறது பத்தி காணலங்க. எங்க தங்கச்சி பையனோட வம்ச வழி நல்ல வம்ச வழியா இருக்கணும்ல, அதுல நாட்டடிச்சிட கூடாது இல்லையா? அதுக்கு தாங்க இந்த ஆராய்ச்சி எல்லாம். நாங்க பொண்ணு எடுக்கிற குடும்பம் அருணாச்சலத்துல பொண்டாடி குடும்பமா இல்ல வப்பாட்டி குடும்பமா எங்களுக்கு தெரியணும்ல, அதாங்க. நேரத்துல இருந்தாலும் ஓடி போய்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இதுதான் தப்பான குடும்பம் தோணுது. சும்மா மனமன போக்குல வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்காதீங்க. கௌரவப்பட்டவங்களை கேவலமா பேசுறத விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே இல்ல. அட சும்மா இருங்க மாப்ள. உங்களுக்கு புத்தியும் கிடையாது, சூடு சொரணையும் கிடையாது. யாருங்க கௌரவப்பட்டவங்க? இவங்களா? அட போங்கயா. பெரிய மனுஷங்கன்னா முறையா பண்ணிட்ட கல்யாணம் போக 1-2 தொடுப்பு வச்சுக்கிறது உலகத்துல நடக்கிற விஷயம் தான். ஆனா நம்ம சம்பந்தம் பண்ண போற குடும்பம் தொடுப்பு வச்சுக்கிட்ட பொம்பளையோட குடும்பமா இருக்க கூடாதுல்ல. அப்புறம் நாளைக்கு அம்மா பத்தி தானே பொண்ணுக்கு வரும். அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு எதுக்கு? இது தப்பான குடும்பம் தெரியுமா? சொத்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அந்த விஷயம் ஈஸியா தெரிஞ்சிட போகுது. சொத்து வச்சிருக்க குடும்பம் முறையான குடும்பம். நிச்சயதார்த்தத்தை கூட சொந்தமா நடந்த வக்கீலாத மூத்த குடும்பத்தை பிள்ளைகிட்ட கையெழுத்துற குடும்பம் ஒப்பாட்டி குடும்பம். கேவலமான குடும்பத்துல நமக்கு சம்மந்தம் தேவையா? நீங்க உங்க பையனுக்கு பார்த்திருக்கிறது அருணாச்சலத்தோட வப்பாட்டி பொண்ணு. என்னடா சொல்ற? ஐயாவா உனக்கு சாவு. யார பார்த்து என்னடா ஆகுது? ஐயோ ரத்தம்! ஐயோ சார் சார் மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. அவன் சார்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். ஏய் தோற சின்னடா வேலை இது. இப்படி பண்ணிட்டியே, சம்பந்த விட்ட ஆளுங்களை போய் அடிச்சிருக்க. ஏய் இப்படி பண்ண நம்ம தங்கச்சோட கல்யாணமே நின்னு போயிடா. ஏற்கனவே பல முறை நின்னு போச்சு, இன்னொரு தடவை நின்னு போச்சுன்னா அவன் வாழ்க்கையை இருட்டு போயிடா. ஏன்டா இப்படி பண்ற? அப்ப என்னடா உனக்கு ஆத்திரம்? அண்ணே
அவன் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிருக்கானே, அவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். முட்டா போயில எங்களுக்கு என்ன திருப்பி அடிக்க தெரியாது நினைச்சியா? டேய் ஆளை கூட்டு வந்து நட்டு சில மாட்டற பார். ஏய் நான் என்னடா தப்பா சொன்னேன்? என்ன ஆத்திரம் வந்து உங்களுக்கு? நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். நீங்க முறையான குடும்பமா இருந்தா உங்க அப்பா உங்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்திருக்கணும். அப்படி நடந்துச்சா? இனிஷியலையோ இடுப்புல கண்ட கோவத்தை தவிர வேற என்னடா இருக்கு உங்ககிட்ட? உங்க அப்பா கிட்ட உரிமையா சொத்துக்காக வழி இல்லாம பக்கத்து போய் மாச சம்பளத்துக்கு வாத்தியாரோட பாக்குறவன் தானே நீ? உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரனா இருந்தோம் நீ இந்த நிலைமையில இருக்கன்னா என்னடா அர்த்தம்? நீயும் உங்க தங்கச்சிகளும் ஒரே இல்லாத உறவுல பிறந்தவங்க தானே அர்த்தம்? வாத்தியாருங்கிறாங்க புத்தி இல்லாம குதிக்கிற முட்டா பையில குதிக்க வேண்டிய இடத்துல போய் குதியா. உன்னோட சேர்த்து உங்க அம்மாவை குதிக்க சொல்லு. 5 10 கிடைக்கல. நம்ம தங்கச்சி இந்த மாதிரி மானகட்ட குடும்பத்தோட சம்மதம் பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. கிளம்புறேன். நான் சொல்றது கேளுங்க. மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க மச்சான். ஐயா மச்சான் ப்ளீஸ். என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க? வாங்க. என்ன மாப்பிளைக்கு மேல வா. ஏங்க அத்தை வருத்தப்படாதீங்க. எப்படிம்மா எப்படிம்மா வருத்தப்படாம இருக்க முடியும்? நம்ம வேற எப்படிம்மா இருக்கிறது? மனசால கூட எந்த தப்பு நினைக்க மாட்டேம்மா. என் மேல அதே பழிய போடுறாங்களேம்மா. என் தலைவிதிமா. கொஞ்ச நாள் நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை. தனியா இருந்த தப்பானவளாமாண்ணா? அப்போ தனியா இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் தப்பான பொம்பளைங்களா? ஐயோ அத்தை, அவங்கதான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்க என்ன அத்தை? என்னம்மா நீ ஒரு இடத்துல வந்த பழிய தொடச்சிட்டு நிமிரத்துக்குள்ள அடுத்த இடத்துல பழிய போடுறாங்களே. நான் தப்பானவே இல்லைன்னு புரிய வைக்கிறதுலயே என் வாழ்நாள் பூரா போயிடும் போல இருக்கேம்மா. சலிச்சு போச்சுமா. போராடி சலிச்சு போச்சுமா. போட்டுமா, என் வாழ்க்கை அப்படியே போட்டும். மத்தவங்களா என்ன நல்லவன் சொல்றதுனால எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறதில்ல. மத்தவங்க எல்லாம் என்ன கெட்டவன் சொல்றதுனால எனக்கு நரகம் கிடைக்க போறதில்ல. யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். மத்தவங்களோட நினைப்பு பேச்சு அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. ஆனா அடுத்தவங்களோட பேச்சுனாலையும் நினைப்புனாலையும் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிக்குதே. அது எப்படிமா என்னால பொறுத்துக்க முடியும்? இவ்வளவு நாள் தடப்பட்டு போயிருந்த அலம்புவோட வாழ்க்கையில கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் போச்சேம்மா, எல்லாம் போச்சு. அதுக்கு காரணம் யாரு? உங்க வீட்டுக்காரரு. இன்னைக்கு உங்க மேல விழுந்திருக்க பழி, அளவு தலையில விழுந்திருக்க இடி, இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாம கொல்லாம கிளம்பி போனாரா உங்க வீட்டுக்காரரு. அவருதான். துரை, என்னையா இது? என்னமா உனக்கு புரியலமா? ஒவ்வொரு தடவையும் அவர் இப்படிதான் பண்றாரு. இந்த குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஒரு அப்பாவா இந்த குடும்பத்துக்கு தலைவரா நின்னு அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம போற மாதிரி பொறுப்பை ஏன் தலையில தூக்கி போட்டு ஓடி போறாருமா அவரு. என்னையா பேசுற? அவர் ஏன் போனாரு எங்க போனாருன்னு தெரியாம எல்லாருமே தவிச்சு போயிருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசிட்டு போன மாதிரியே நீயே பேசுறியா? வேற எப்படிமா பேச சொல்றீங்க? அப்பா காணாங்கிறது உங்களுக்கு வேணா தவிப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு ஆத்திரமா இருக்குமா. இன்னும் எத்தனை தடவை நம்மள இப்படி கைவிட போறாரு, இன்னும் எத்தனை தடவை நம்ம இப்படி அசிங்கப்பட போறோம்னு எனக்கு தெரியலமா. துரை, நீ தேவையில்லாம ஆத்திரப்படுறது சரியில்லை. இப்படிதான் ஆத்திரப்பட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேல கைய வச்சு அவங்க எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. ஓஹோ,
நான் என்ன பண்ணிருக்கணுங்கிறீங்க? அவங்க என்ன பேசினாலும் கைய கட்டி வாயை பொத்திக்கிட்டு நான் பேசாம இருந்திருக்கணும்னு சொல்றீங்களா? இங்க பாரு துரை, நமக்கு காரியம் ஆகணும், நம்ம தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும். அவங்க முன்ன பின்ன ஏதாச்சும் பேசினாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க நாம தான் பொறுத்து போகணும். இது பொறுத்து போகணுமா? என்னங்க பேசுறீங்க? எப்படிங்க பொறுத்து போக முடியும்? அவங்க பேசுறது எங்க அம்மாவை பத்திங்க, என் குடும்பத்தை பத்திங்க. நாங்க தப்பான பொம்பளைக்கு முறையில்லாத வழியில பிறந்த ஒண்ணு சொல்றாங்க. அத பொறுத்து போகணுமா? இந்த வார்த்தைய உங்க அம்மாவை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ சொல்லியிருந்தா நீங்க சும்மா இருக்கீங்களா? என் வயித்துல பிறந்தவனா நீ? நீ இப்படி பேசலாமா ஐயா? அந்த சொல்லோட வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தாயா தெரியும். எவனோ ஒரு முட்டாள் புத்தி இல்லாம நம்மள பத்தி தப்பா பேசினாங்கிறதுக்காக நாமளும் அப்படியே பேசலாமா ஐயா? அம்மா, என்னமா பண்ண சொல்றீங்க? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலமா தெரியும். இந்த நிக்கிறாரு இவரு அப்பாவோட காசுலையும் பணத்திலையும் சொகுசா வளர்ந்த ஆளு. அதான் இவருக்கு மானம் மரியாதையா வாழ்றத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியல. உழைச்சு சாப்பிடறவங்களா இருந்தா இதெல்லாம் தெரியும். உட்கார்ந்து சாப்பிடறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்னது இதெல்லாம்? இப்படி அடிச்சுக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்கு? ஒரு பக்கம் மாமாவை காணோம், இன்னொரு பக்கம் நடக்க வேண்டிய நம்ம பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காம இப்படி அண்ணனும் தம்பியும் சட்டையை பிடிச்சுக்கிட்டு சண்டைக்கு நிக்கிறீங்களே. இப்படி அடிச்சுக்கிட்டா சரியா போயிடுமா எல்லாம்? சொல்லுங்க. தப்புதான் துரை, தப்புதான். நான் உன் சட்டையை பிடிச்சது தப்புதான். அதனால்தான் நீ என் சட்டையை பிடிச்சிட்ட. சாரிடா. வா, இங்க வா. டேய், சாரிடா துரை. நீ அப்படி பேசுனதும் சட்டுன்னு டென்ஷன் ஆயிட்ட. அலமோட நிச்சயதார்த்தம் வேற நின்னு போச்சா? அந்த வருத்தத்திலேயே இருந்தேன்னா மனசுல வச்சுக்காதடா. சரி, போலாம் வா. எங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு. இங்க போய் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களோட கை காலில் விழுவோம். நீ அவங்கள திட்டினதுக்காகவும் அடிச்சதுக்காகவும் மன்னிப்பு கேட்போம். அப்ப திரும்பி வரதுக்குள்ள அவங்கள மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்து நின்னு போன இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துவோம். எங்க கேஷவ், நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? உங்க பேச்சு எதுவுமே சரியில்லையே. எல்லாமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ தொரப்பாண்டி மச்சான் தான் தப்பு பண்ண மாதிரியும், அந்த தப்புனால தான் இந்த நிச்சயதார்த்தமே நின்னு போன மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. தோ இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்றீங்க. ஏங்க, நம்ம போய் மன்னிப்பு கேட்டா ஏத்துக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? மாப்பிள்ளை, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? ஏங்க, நடந்த விஷயம் நெகட்டிவ். அதுக்கு நெகட்டிவா பேசுறதா பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். இல்லனா இருட்டு அறையில குருட்டு போன விட்டத பார்த்து தாவன மாதிரி எது சரி எது தப்புன்னு தெரியாம எங்கயாவது போய் முட்டிட்டு நிக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதா? இப்ப என்னங்க செய்யணும்ங்கறீங்க? இந்த மாப்பிள்ளை கேஷவ், ஒண்ணும் இல்ல கேஷவ். முதல்ல மாமா எங்க இருக்காருன்னு எல்லாரும் தேடலாம். ஆமாப்பா, ஆமாப்பா, அவரை தேடி கண்டுபிடிங்கப்பா. மா, என்னமா நீ பேசிட்டு இருக்க? சின்ன குழந்தையா அவரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு காணாம இருக்கிறாரு. தேடுனா மட்டும் கிடைச்சிருவாரா? என்ன எது தெரியாம எதுக்குப்பா அவர் மேல பழி சொல்ற? சும்மா இருங்கம்மா. அவரு பண்ண வேலைனால உங்க மேலையும் எங்க மேலையும் பழி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அத நாக்கு கூசுதுமா எனக்கு சொல்றதுக்கு. நம்மள தரங்கட்ட குடும்பம்னு சொல்லிட்டு போறாம அவன். இது அடுத்தவங்க சொல்றதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி தானே அப்பா நடந்திருக்காரு. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம், முறையான குடும்பம் தாங்கிறது நமக்கு தெரியும். அது ஊருக்கு தெரியுற மாதிரி பண்ணிருக்க வேண்டாமா அவரு? சொந்த குடும்பமா இருந்திருந்தா சொத்துல பங்கு கொடுத்திருப்பாரு. சேர்த்துக்கிட்ட குடும்பம் தானே, அதான் கொடுக்கலன்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு போறாம அவன். அத மறுக்க முடிஞ்சதா நம்மளால? சொத்தை பிரிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்க நம்ம பேர்ல எழுதி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவன் இப்படி பேசிருப்பானா? முதல்ல சொத்தை பிரிக்கணுமா?